ஏனென்றால் ஏற்கனவே வெற்றிகரமாக ஓடிய ஒரு திரைப்படத்தை தான் நீங்கள் ரீமேக் செய்ய போகிறீர்கள். அதை அப்படியே நீங்கள் எடுத்தால் போதும் என்று உங்கள் தயாரிப்பாளர் உங்கள் முதுகுக்கு பின்னால் நின்று தார்குச்சியை வைத்து தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் முதல் பட இயக்குனர் என்பதனால் நம் முத்திரையை எங்கேயாவது பதிக்க வேண்டுமே என்று நமது உள் மனசு ஆழ் மனசு சொல்லிக்கொண்டே இருக்கும். அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். அந்த நேரத்திலே போராடி தன்னை நிரூபித்துக் கொள்ள வேண்டிய அந்த போராட்டம் ஒரு ரீமேக் பட டைரக்டருக்கு உண்டு. ஒரு டெண்டுல்கருடைய ப்ராப்ளம் என்ன என்பதை ஆங்கிலத்தில் மிக அழகாக சொல்லுவார்கள். நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் டெண்டுல்கராக இருந்துவிட்டால் எந்த கஷ்டமும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆங்கிலத்திலே ஒரு கிரிக்கெட் வர்ணனையாளன் சொன்னான், the problem of being டெண்டுல்கர் is you are always compared with டெண்டுல்கர். டெண்டுல்கரோடு தான் உங்களை ஒப்பிடுவார்கள். அப்படி ஒரு மிகச்சிறந்த காப்பியத்தை எடுத்துக்கொண்டு படைக்கும் பொழுது அந்த காப்பியத்தை அந்த மூல நூலோடு ஒப்பிடும் பொழுது தான் தனித்து தெரிய வேண்டும் என்று போராடிய என் கம்பனுக்கு துணையாக நின்றது ஆழ்வார்கள் தமிழ். அதற்கு அவன் எடுத்துக்கொண்ட விதம் இருக்கிறது அல்லவா, தான் தனித்து தெரிய வேண்டும், தான் ஸ்கோர் பண்ண வேண்டும். தான் ஸ்கோர் பண்ண வேண்டும் என்றால் தன்னுடைய தனிப்பட்ட திறமையை காட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல. தமிழிலே எழுதப்பட்ட ராமாயணம் தான் உலகத்திலேயே சிறந்த ராமாயணம் என்பதை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கம்பன் எடுத்துக்கொண்ட ஒரு விஷயம்தான் காண்பியல் மொழி. இப்பொழுது கம்ப சித்திரம் என்று நடுவர் அவர்கள் அண்ணன் பிருந்தாசாரதி அவர்கள் பேசும்போது சொன்னார்களே, அந்த கம்ப சித்திரத்தை அவன் ஒரு காண்பியல் மொழி வாயிலாகவே படைத்திருக்கிறான். அந்த முழு காப்பியத்தையும் காண்பியல் மொழியாக எடுத்திருக்கிறான். காண்பியல் மொழி என்று நம் சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் விஷுவல் லாங்குவேஜ். கம்பராமாயணத்தை நீங்கள் படிக்கும் பொழுது படம் உங்கள் கண் முன்னால் ஓடும். அதைத்தான் கம்ப சித்திரம் என்று சொன்னார். அந்த காண்பியல் மொழி இருக்கிறதே, அந்த காண்பியல் மொழி கம்பனுடைய மிகச்சிறந்த ஆளுமை ஒரு டைரக்டராக. எப்படி? ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்கள். கைகேயி வரம் கேட்டுவிட்டால் 2 வரம் கொடுன்னா, நீ அப்ப சொன்னியே சம்பராசுரனை கொல்லும் பொழுது ஒரு 2 வரம் தரேன்னு சொன்னியே, அந்த வரத்தை இப்ப கொடு. என் பையன் பரதன் நாடாளணும், ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும். தசரதன் அழுகிறான், துடிக்கிறான், கெஞ்சுகிறான். ஒரு கட்டத்திலே உன்னுடைய முதல் வரத்தை வேண்டுமானாலும் வைத்துக்கொள், பரதன் நாடாளட்டும், இந்த ராமன் காட்டுக்கு போகணுங்கிற ஒரு வரத்தை மட்டுமாவது விட்டுவிடு அப்படின்னு கெஞ்சறான். கைகேயி முடியாதுன்னு சொல்லிட்டா. முடியாது என்று சொன்ன பிறகு தசரதன் மனம் நொந்து கைகேயியை சபிக்குமாறு ஒரு வரி சொல்லுகிறான். இது உலகின் மிகச்சிறந்த காண்பியல் மொழி. உலகத்தினுடைய எந்த டைரக்டரும் வைக்க முடியாத ஒரு விஷுவலை கம்பன் வைக்கிறான். உன் கழுத்தின் நான் தான் உன் மகனுக்கு காப்பின் நான் என்று சொன்னான். உன் மகன் பரதன் பட்டமளிப்பு செய்யும் பொழுது, பட்டமேற்கும் பொழுது, இந்த நாட்டினுடைய மன்னனாக முடிசூட்டும் பொழுது அவனுடைய கைகளிலே ஒரு காப்பு கட்டுவார்கள் அல்லவா, அந்த காப்பு வேற எதுவும் இல்லை கைகேயி, உன் கழுத்திலிருந்து இறங்க போகிறதே அந்த தாலி தான் அவன் கையிலே காப்பு என்று சொன்னான். பாருங்க, இன்னைக்கு பார்க்கிற படம் மாதிரி இருக்கு. அப்படியே நண்பர்களே, இங்கே 2 விஷுவல்களை 2 காட்சிகளை கம்பன் ஒரே இடத்திலே ஒப்புமை செய்கிறான். பாருங்கள். ஒன்று, அவள் கழுத்திலிருந்து தாலி இறங்குகிறது. இது உலகத்திலேயே மிக சோகமான ஒரு டிராஜடிக் சீன். இன்னொரு சீன், இவனுக்கு பட்டமளிப்பு விழா நடக்க போகிறது. இது ஒரு சந்தோஷமான ஒரு விஷுவல். ஒரு சோகமான விஷுவலை கொண்டு வந்து ஒரு சந்தோஷமான விஷுவலோடு முடித்து போடுகிற இயக்குனரான திறமை பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கம்பனுக்கு இருந்தது என்று சொன்னால், அப்படிப்பட்ட கம்பன் பிறந்த தமிழ்நாட்டில் பிறந்ததற்காக நாம் பெருமைப்பட வேண்டும். நண்பர்களே, இந்த விஷுவல் லாங்குவேஜினுடைய அடுத்த எக்ஸலன்ஸ் இருக்கிறது அல்லவா, அடுத்த படி எங்கே போறான் கம்பன்? சடாயு எதிர்க்க வந்து தடுக்கிறான். ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போகிறான். ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போகும் பொழுது சடாயு குறுக்கே புகுந்து தடுக்கிறான். தன்னுடைய உயிரை கூட தியாகம் செய்து துச்சம் செய்து அந்த நிகழ்வை தடுத்து விட வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். ராவணன் தன்னுடைய பலத்தை எல்லாம் எடுத்து தன்னுடைய வரமாக பெற்ற ஒரு வேலை சடாயுவின் மீது எரிகிறான். அந்த வேல் சடாயுவினுடைய மார்பில் பட்டு கீழே விழுந்து விட்டது. இதுதான் சீன். என்ன ஒரு ஆக்ஷன் சீன். இவன் ஒரு வேல் எடுக்கிறான். அந்த வேல் சடாயுவினுடைய மார்பில் பட்டு கீழே விழுந்து விட்டது. அந்த வேல் எப்படி விழுந்தது என்பதற்கு, அந்த வேல் எதை போன்று விழுந்தது என்பதற்கு கம்பன் 3 ஷாட் கட் பண்றான்.
சினிமா பாஷையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 3 ஷாட் கட் பண்றான், 3 விஷுவல் சொல்றான். என்ன சொல்றான்? பொன் நோக்கியர் தன் புலன் நோக்கிய புன்கணாரும். முதல்ல அந்த வேல் எப்படி தெரியுமா விழுந்தது? விலை மாதுகள் எல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த விலை மாதர்கள் பணத்தை மட்டுமே குறிக்கோளாக, பொன்னை மட்டுமே நோக்கிய அந்த விலை மாதர்கள் தெருவிலே ஒரு காசு இல்லாதவன் போனால், ஒரு வறியவன் போனால் அவன் எப்படி அவமானப்பட்டு திரும்புவானோ அப்படி அந்த வேல் திரும்பியது. என்ன உதாரணம் பாருங்க. முதல் விஷுவல். ஏன் இவன் காமத்தினால செய்யறான் அந்த வேலையை ராவணன். சோ காமத்தோடு ஒருவன் போனால், இந்த ஓமை இழி ஓமை, எப்படி சொல்லக்கூடாது. இலை ஓமைன்னா என்னன்னா, உங்கள் நண்பர் எப்படிப்பட்டவர் கேட்டால் நல்லவர் வல்லவர் அப்படிதான் சொல்லலாமா, தவிர நன்றி உள்ளவர் அப்படி சொல்லாம, நாய் மாதிரி நன்றி உள்ளவர் சொல்லலாமா, சொல்லக்கூடாது. இந்த இடத்துல இந்த ஓமையை சொல்ல காரணம் என்ன தெரியுமா? நீ காமத்தில் விழுகிறடா, அதனால உனக்கு போதும் இந்த ஓமை, போதும் போ. இரண்டாவது ஓமை சொல்லுகிறார், இன் நோக்கியர் இல்வழி எய்திய நல் விருந்தும். அந்த வேல் எப்படி கீழே விழுந்தது? இரண்டாவது ஷாட். ஒரு விருந்து வீட்டுக்கு வருதுன்னு சொன்னா அந்த விருந்தினர்களை பார்த்து நாம் சிரிக்க வேண்டும், வரவேற்க வேண்டும், வா என்று சொல்ல வேண்டும். அப்படி இல்லாமல் மூஞ்சியை திருப்பிக்கிட்டு ஒருத்தன் போனான்னு வச்சுக்கோங்களேன், அவன் வீட்டுக்கு போன விருந்தாளி என்ன வேகத்தோடு திரும்புவானோ அந்த வேகத்தோடு வேல் கீழே விழுந்தது. முதல் வரியிலே முதல் ஷாட்டிலே காமம் என்பது ராவணனுடைய காமத்தை சொன்ன கம்பன் இரண்டாவது ஷாட்டிலே தமிழர்களுடைய பாரம்பரியத்தை சொல்லுகிறான். விருந்தோம்பல் என்பது இந்த மண்ணுக்கு, இந்த நம்முடைய தமிழ் மக்களுக்கு மரபானது. அந்த விருந்தோம்பல் இல்லாதவர்களைப் போல, விருந்தோம்பல் இல்லாதவர்களுக்கு விருந்தினர் எப்படி முகத்தை காட்டிக்கொண்டு திரும்பி வருவார்களோ அப்படி அந்த வேல் திரும்பியது என்று சொன்னான். மூன்றாவது ஓமை சொல்லுகிறான், தன் நோக்கிய நெஞ்சுடை யோகியார் தன்மை சார்ந்த மென் நோக்கியர் நோக்கமும் ஆம் என மீண்டது வேல். தன் நோக்கியர் என்று சொன்னால் தனக்குள்ளே நோக்கி தன்னை மட்டுமே பார்த்து கொண்டு தனக்குள்ளே தன்னை கடந்து உள்ளே போய் தவம் செய்து ஆற்றல் பெற்ற யோகியரை ஏதாவது ஒரு பெண் விருப்பத்தோடு பார்த்தால் அந்த விருப்பத்தோடு பார்க்கிற பெண்ணை அந்த யோகியர் எப்படி விலக்கிவிட்டு செல்வார்களோ அப்படி அந்த வேல் ஜடாயுவனுடைய மார்பில் இருந்து விலகி கீழே விழுந்தது என்று சொன்னான். நண்பர்களே, ஒரு வேல் தான் கீழே விழுந்தது. கம்பன் ஒரு டைரக்டராக 3 ஷாட் கட் பண்ணி இருக்கிறான். அங்க நடந்தது என்னன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ். புறத்திணை செயலுக்கு அகத்திணை உவமையை 3 உவமைகளை வைத்து ஒரே விஷயத்தை விளக்கி சொன்ன கவிஞன், விளக்கி சொன்ன டைரக்டர் உலகத்தில் எவனும் இல்லை இதுவரைக்கும் பிறக்கும். இதற்கு ஈடான ஷாட், இதற்கு ஈடான எக்ஸ்பிளனேஷன் வேர்ல்டு சினிமாவிலேயே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு விஷுவல் வைக்கிறான் கம்பன். உங்க அனுமதியோடு மணி அடிக்கிறேன், நேராச்சு சொல்றதுக்காக. உங்க அனுமதியோட நானும் கொஞ்சம் நேரம் பேசிக்கிறேன். நண்பர்களே, சீதையை தூக்க வருகிறான் ராவணன். சீதையை தூக்க வருகிற ராவணனை பார்த்து கம்பன் சொல்லுகிறான், அந்த ராவணன் எப்படி இருக்கிறான் தெரியுமா? விஷுவல் லாங்குவேஜ் என்பதற்கு சொல்லுகிறேன் உதாரணம். பூப்பொழி அவிழ்ந்தன நடையன் பூதலம் தீப்பொதி தாமென மிதிக்கும் செய்கையான். ஒரு பூவை மிதிக்கும் போது நாம் எப்படி மெதுவாக நடந்து வருவோமோ, தீயை மிதிக்கும் போது நாம் எப்படி நடுங்கி நடுங்கி நடந்து வருவோமோ, அப்படி முனிவன் வேடத்திலே சீதையை ஏமாற்றுவதற்காக முனிவன் வேடத்திலே ராவணன் நடந்து வருகிறான், மெதுவாக நடந்து வருகிறான், வயதானவனை போல் நடந்து வருகிறான் என்று 2 வரி சொல்லிவிட்டு அடுத்த வரியிலே ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கிறான். காப்பரு நடுக்குறும் காலன் கையினன். காப்பரு நடுங்குகின்ற கால் கையோடு வருகிறான் என்பதை மேலெழுந்த வாரியாக பார்த்தால் நாம் பொருள் எடுத்துக் கொள்ளலாம். காப்பரு நடுக்கரு காலன் கையனன் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த செய்கையை செய்கிறானே இந்த ராவணன், இப்படி நடுங்கி போல நடந்து கொண்டு வருகிறானே, இதனால் இவன் என்னவாக போகிறான் தெரியுமா? இவனை பார்த்து இத்தனை காலம் நடுங்கிக் கொண்டிருந்த காலனுடைய கைகளுக்கு இவன் போக போகிறான். அந்த காலனுடைய கைகளுக்கு இவன் போக போகிறான், காலன் கைகளுக்கு இவன் செல்ல போகிறான் என்பதை அந்த ஒரு வரியிலே ஒரு டிராஜிக் விஷுவலாக கொண்டு வந்து உள்ளே சொருகுகிறான். பாருங்கள், இந்த டைரக்டோரியல் டச்சை, இந்த அனுபவத்தை எந்த உலக இயக்குநர்களும் உலக சினிமாவும் நமக்கு கொடுக்கவில்லை கம்பராமாயணத்தை தவிர. நண்பர்களே, ஒரு டைரக்டருக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் கண்டினியூட்டி என்பது முக்கியம்.